தமிழ்நாட்டில் அரசு பள்ளி கல்விச் சூழல் தொடர்ந்து சரிந்து வருவதாக ஆளுநர் என் ரவி விமர்சித்துள்ளார். 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் என் ரவி மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற நமது தேசிய பயணத்தை வழிநடத்தக்கூடிய பங்கும் பொறுப்புணர்வும் தமிழ்நாட்டிற்கு உள்ளது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அவமானகரமான சமூக பாகுபாடு பழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் பரவலாக நிலவுவது நாம் கூட்டாக அவமானப்படக்கூடிய விஷயமாகும். நான் அவ்வப்போது இதற்கு எதிராக எனது குரல் எழுப்பி வந்திருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் தேசிய சராசரியை விட மிகவும் குறைவானதாகவும் 50% அதிகமான உயர்நிலை பள்ளி மாணவர்களால் 2 இலக்க கூட்டல் கழித்தல்களை கூட செய்ய இயலவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்களும் போதைப் பொருட்கள் புழக்கமும் அதிகரித்துவிட்டதாகவும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாதுகாப்பற்றவர்களாக உணர்வதாக ஆளுநர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் குறித்து ஆளுநர் குற்றஞ்சாட்டியிருந்த நிலையில் RSS மனநிலையுடன் அரசு பள்ளிகள் மீது ஆளுநர் அவதூறு பரப்புவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், ஏழை மாணவர்களின் படிப்பின் மீது அக்கறை உள்ளவர் போல தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக பள்ளிக்கல்வித்துறையை விமர்சிப்பது ஆளுநருக்கு வாடிக்கையாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசு பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் நிகழ்த்தி காட்டும் சாதனைகள் எண்ணிலடங்காதது. சாதனையாளர்களை மக்களும் திராவிட மாடல் அரசும் கொண்டாடி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் வரைவு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பெயர்களை நீக்கப்பட்டதற்கான காரணங்களுடன் இணையதளத்தில் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் வரைவு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட சுமார் 65 லட்சம் பேரின் பெயர்களையும் நீக்கப்பட்டதற்கான காரணங்களையும் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டனர். நீக்கப்பட்ட சுமார் 65 லட்சம் பேரின் விவரங்களை நாளேடுகள், தொலைக்காட்சிகள், வானொலி, சமூக வலைதளங்கள், வாக்குச்சாவடிகள் ஆகியவற்றில் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.